ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வெறும் 4 பேர், சாரி 5 பேர் தான் இருக்காங்க. யாருன்னா விக்ரம், அரோரா, சபரி, திவ்யா, அப்புறம் நம்ம பிக் பாஸ். ஸோ மொத்தம் 5 பேர் தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போதைக்கு இருக்காங்க. எல்லாருமே மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பார்வதி அண்ட் கமருதீன். இந்த நேரத்தில் அவங்க இல்லாமல் போயிட்டாங்க, எவ்வளவு வருத்தமாக இருக்கும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வந்து அங்கே இருக்கிற லிவிங் ஏரியாவில் வந்துட்டு எல்லாரோட பேரும் தனித்தனியாக உச்சரித்து பாரு அண்ட் கமருதீன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் நடந்துச்சு பாருங்கள், சான்ஸே இல்லை. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் இந்த ஹேஷ்டாக்லாம் ட்ரெண்ட் பண்ணி விட்டுருந்தாங்க, அதையும் நிறைய பேர் கிண்டல் பண்ணலாம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் ரெட் கார்டு வாங்கப்பட்டு வெளியே போன ஒரு நபருக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணாலும் அது ஒரு பெரிய வெற்றி தானே. ஒருத்தர் பண்ணாலே பெரிய வெற்றி தானே. இத்தனை பேர் பண்ணியிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய வெற்றி இல்லை. 1008 பேர் 1008 விதமாக பேசிகிட்டே இருப்பான். இப்போன்னு இல்லை, எல்லா காலகட்டத்துலேயும் வந்துட்டு இந்த ஹேட்டர்ஸ்ன்றவங்க வந்துட்டு மாதிரி வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பான் பார்த்தீங்களா. 100 பேர் நம்மளை எதிர்த்தாலும் ஒரு 2 பேர் நம்மளுக்காக நிற்பான் பார்த்தீங்களா. அவனுக்காக நம்ம போயிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் இங்கே வந்து விஜய் பார்வதிக்கு அவ்வளோ விஷயங்கள் கிடச்சிருக்கு, கமருதீன் கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும்? ரொம்ப அழகாக இருக்குது, சரிங்களா. அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டில் வந்துட்டு பார்வதிக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் ரொம்ப மிஸ் பண்ணது என்னென்னா, அந்த ஏவி பயண வீடியோ அப்படின்றது வந்து இல்லாமல் போயிடுச்சே, கமருதீனுக்கு இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் பாருதாண்டா கண்டென்ட்டே அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க ஏவிலையும் சரி, வெளியில் போனவங்க எல்லாரோட ஏவிலையும் பார்வதி இல்லாத வீடியோவே கிடையாது. ப்ரொமோலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, கிட்டத்தட்ட 200க்கு மேலே. அதில் கிட்டத்தட்ட 200 இப்போ நம்ம பார்வதியாக இருக்காங்க. அதனால் அவங்க பேரை வந்து ப்ரொமோவதி இல்லை, ப்ரொமோவையும் பார்வதியையும் சேர்த்து ப்ரொமோவதின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ நேற்று லாஸ்ட்டாக அந்த 4 பேருக்கு வந்து ஏவி போடுறாங்க. அதுலேயுமே விக்ரமுக்கு ஃபஸ்ட்டு போடும்போது விக்ரமுக்கும் விஜய் பார்வதிக்கு நடந்த விஷயங்கள் தான் அதிகப்படியாக வருது. சபரிக்கு போடும்போது சபரிக்கும் விஜய் பார்வதிக்கு நடந்த சண்டைகள் அதில் தான் நிறைய விஷயங்கள் வருது. அரோராவை காமிக்கணும்னா என்ன பண்ணோம், விஜய் பார்வதிக்கு சண்டை ஹைலைட்டாக காமிச்சா தான் அவங்க தெரிவாங்க. அங்கேயும் விஜய் பார்வதி தான். திவ்யா அந்த கார் சம்பவம் அங்கே யார்கிட்ட சண்டை போட்டாங்க? விஜய் பார்வதிக்கிட்ட. ஸோ கண்டென்ட்டே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சுற்றி வந்தது யார்கிட்டனா விஜய் பார்வதி நம்பி தான். விஜய் பார்வதி இல்லைன்னா இவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன கண்டென்ட் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது. இன்னுமே வந்துட்டு 50 நாளுக்கு முன்னாடி கத்தனார் பார்த்தீங்களா, பிக் பாஸ் கண்டென்ட் இல்லை, இது இல்லை அது இல்லைன்னு கடைசி வரைக்கும் திட்டிகிட்டே இருந்திருப்பார். ஆனால் இந்த பொண்ணு பண்ணுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த நட்புன்ற விஷயத்தில் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு யாருமே கொடுக்கல. ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுற ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். அந்த பொண்ணு வந்துட்டு ஈவன் திவாகர்கிட்டையும் கலைகிட்டையும் பேசியிருக்காங்க, கமருதீன்கிட்ட லவ்வாக வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் போயிருக்கு. ஆனாலும் அவங்களுடைய கேமுன்னு வரும்போது அதே கமருதீன்கிட்ட சண்டையும் போட்டிருக்காங்க, அதே திவாகர்கிட்ட சண்டையும் போட்டிருக்காங்க, அதே கலைகிட்டையும் சண்டை போட்டிருக்காங்க. அதுதான் பார்வதி. இதுதான் வந்துட்டு நிறைய பேர் ஈர்த்த விஷயங்கள். ஏன்னா மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அன்பை வச்சுட்டாங்கன்னா, பாசமாக வச்சுட்டாங்கன்னா, இப்போ வரைக்கும் பாருங்களேன், நீங்கள் எப்படி என்னை சொல்லலாம், நீங்கள் இப்படி பண்ணலாம், நான் இது வரைக்கும் உங்களை நான் நாமினேட்டே பண்ணதில்லை, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் வரும். ஆனால் பார்வதி அந்த விஷயங்கள் தவிர்த்து தான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதனாலே கமருதீன் விஜய் பார்வதிக்கு நிறைய சண்டைகள் வரும். நீ என்னை வந்துட்டு அன்றைக்கி நாமினேஷன் மிஸ் ஆனன்னு சொன்னவ தானே நீன்னு சொல்லிட்டு கமருதீன் சண்டை போட்ட விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுவே ஒரு பெரிய வெற்றி. அதனால் அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வீட்டில் உள்ளே வரும்போதே பிக் பாஸோட தாரக மந்திரமே தனித்து விளையாடுங்க, தனித்து போட்டிடுங்க, தனித்து வெளியே போங்க. இங்கே நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு கேதர் பண்ணிங்கன்னா அங்கே வந்து கேமே வெளியே வராது. நான் இவனுக்காக பண்ணணும்னா அவனுக்காக பண்ணணும்னு சொன்னீங்க, அப்போ யார் கண்டென்ட் கொடுக்குறது? ஸோ அந்த வேலையை நம்ம விஜய் பார்வதி பண்ணாங்க. எல்லா இடத்துலையும் அவங்க கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. எல்லா விதமான சிரிப்புக்கு சிரிப்பு, காமெடிக்கு எல்லாமே, கோவத்துக்கு கோவம், சண்டைக்கு சண்டை, எவ்வளோ பேரை வந்துட்டு பேச வச்சுருக்காங்க. அரோராலாம் பார்த்தீங்கன்னா 50 நாளாக பேசாமல் இருந்தவங்களை பேச வச்சதே விஜய் பார்வதி தானே. ஏன்னா அவங்க பேசுனதே அதிகப்படியாக யாரை பற்றி பேசுகிறாங்க, விஜய் பார்வதியை பற்றி பேசுகிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே எல்லாரோட பயண வீடியோவிலும் விஜய் பார்வதி நிறைஞ்ச இருந்துட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. அதனால தான் வந்து நிறைய பேர் வந்துட்டு இந்த ஃபினாலையில் அவங்க வரணும்னு ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க வருவாங்களா வரமாட்டாங்கன்றது ரொம்ப டவுட்டு தான். அவங்க வரமாட்டாங்கன்ற மாதிரி தான் தெரியுது. பட் வந்தாங்கன்னா செம மாசாக இருக்கும். ஆனால் வந்தாங்கன்னா அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் வந்துட்டு அரவணைப்பை கொடுப்பாங்கன்றது ஒரு டவுட்டு தான். கமருதீன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா ரெட் கார்டு வாங்கி 2 பேர் வெளியே போகும்போது வந்து கமருதீன்கிட்ட வந்துட்டு நல்லா பழகின விஷயங்களும் விஜய் பார்வதியை வந்து கண்டுக்காமல் போயிட்டு கூட அதுவே பெரிய விஷயம். அதை விட வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து வச்சுக்காத ஐயோ என்ன ஒரு வன்மம் லாஸ்ட்டாக, அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப வருத்தமான ஒரு சம்பவம்.
என்னத்த சொல்ல. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு ரியலைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசி நேரத்தில் எல்லாமே கேம் தானே. ஸோ கேமில் அவங்களாம் வெளியே போனால் தான் நம்ம சஸ்டெயின் ஆக முடியும். மேபி அதுக்காக கூட அவங்க பண்ணியிருக்கலாம். பட் கடைசியாக வந்துட்டு அவங்களாம் எந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்தது அதை பார்க்கும்போது. ஹோப் இதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறமா எல்லோரும் ஒன்றா சந்தோஷமாக இருந்தாங்கன்னா சந்தோஷம், அவ்வளோதான். ஸோ பார்வதி பற்றி உண்மையிலே வந்து பார்வதி ரசிகர்களுக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான். ஏன்னா பார்வதி இல்லாத ஏவியும் கிடையாது, பார்வதிக்கு தனியாக ஒரு ஏவி போட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா எல்லா ஏவிலையும் பார்வதி இருக்காங்க, அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு தனியாக ஒரு ஏவின்றது தான் எனக்கு. ஏன்னா நேற்று வந்துட்டு பிக் பாஸ் போடும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லா ஏவிலையும். அதுக்கு முன்னே அதே மாதிரி குறும்படமாக போட்டாங்க பாருங்கள், ஃபன்னு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா விஜய் பாருது. அப்புறம் இதுக்கு மேலே என்ன வேணும்? வெளியில் போனவங்களை வந்து எந்த காட்சியிலேருந்து நீக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க சம்பவத்தை பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒருத்தங்களை நீங்கள் வந்து ஹையராக காமிக்கணும்னா அங்கே நிற்பாங்க விஜய் பாருது. அவங்கள காமிக்காமல் உங்களால் வந்து ஒரு வீடியோ கூட ரெடி பண்ண முடியாத அளவுக்கு வந்து அவங்க பண்ணியிருக்காங்கன்னா அதுதான் உண்மையிலேயே வெற்றி. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உண்மையிலேயே வந்து செம்ம ப்ரௌடான மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன். பாய் நண்பர்களே.